This is a final boarding call for flight EI. I tried so hard and got so far. வாத்தியாரையா வேறதான் படம் போட்டு காமிச்சாங்க பயில திருட்டு முடிச்சு அலையிறாங்க. எசுக்கு நாம தான் மாட்டு வண்டியில போகணும். அவங்களாவது பறக்கிட்டு சூரரை போற்று படத்தில் சூர்யா அப்படி தான் ரொம்ப கம்மியான காசில் எல்லாரையும் பறக்க வைக்கணும்னு ஆசைப்படுவார். அதை நிறைவேற்றுற விதமாக ஏர் அரேபியா அந்த மாதிரி ஒரு ஆஃபர் போட்டிருக்கிறது நம்ம அந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போலந்த பிலிம். நான் உங்கள் கார்த்திக். வீடியோ போட்டு ரொம்ப நாளாவது ஒர்க்கு கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனாலையும் கிளைமேட் இஷ்யூனாலையும் வீடியோ போட முடியல. வீடியோ அதிகமாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இயர் ரெண்டில் வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். சம்மர் ஸ்டார்ட் ஆனது வீடியோ ரொம்ப ஹெவியாக போடலாம். இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா, ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் ஆஃப் ரேட்டுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க. இது யூரோப்புக்கு மட்டும் இல்லை, நம்ம கல்ஃப் கண்ட்ரிஸ் போகிறவங்களுக்கும் இந்த ஆஃபர்ஸ் பொருந்தது. நிறைய ஆஃப்ரிக்கா, இப்போ ஏசியா, நம்ம கல்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கண்ட்ரீஸ்க்கு இது இருக்குது. அதுக்கு ஏர் அரேபியாவோட ஃப்ளைட் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை நான் உள்ளே போயிட்டு எப்படி அந்த ஃப்ளைட்டு பார்க்குறது, எப்படி அதில் புக் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு மாட்டி வைக்கிறேன். இதில் என்ன அப்படின்னா, சூப்பர் சீட் சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் மாதிரி விட்ருக்காங்க. 5 லட்சம் ஃப்ளைட் டிக்கெட்டு குறிப்பிட்ட டேட்டில் குறிப்பிட்ட ஃப்ளைட்டில் இந்த ஆஃபர் செல்லுபடி ஆகுது. எப்படின்னா, இப்போ ஒரு 50,000 டிக்கெட் இருக்கிற இடத்துல 25,000 அந்த மாதிரி ஆஃப் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் யூரோப்பிலேருந்து இந்தியா போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை இந்தியாவிலேருந்து அகைன் நீங்கள் யூரோப்புக்கு வர்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை இந்தியாவிலேருந்து ஷார்ஜா, அபுதாபி இந்த மாதிரி கண்ட்ரிகளுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, வெறும் 5,000 ருபீஸ்லேருந்து டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. நார்மல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10,000 15,000 இருக்கும். கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் 20 வரைக்கும் கூட இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. யூரோப்புக்கு 50,000-60,000 இருக்கும். இப்போ 20,000 கொடுத்துட்ருக்காங்க. அதை நான் எப்படி அந்த ஆப்பு டவுன்லோட் பண்ணி உள்ளே போய் புக் பண்ணுறது அப்படின்ட்டு. லக்கேஜ் வெறும் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா வெறும் 13,000 டிக்கெட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதிலே 30 kg எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 18,000 நினைக்கிறேன். அதில் 40 kg ப்ளஸ் ஹேண்ட் லக்கேஜ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா வெறும் 21,000க்கே டிக்கெட் இருக்குது. இதை நீங்கள் நார்மலாக டைமில் போட்டிங்கன்னா 50,000-60,000 வரும். யூரோப்புலேருந்து இந்தியா வரந்தாலும் சரி, இந்தியாவிலேருந்து யூரோப்புக்கு போகிறதாலும் சரி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். ஒரே ஒரு ஸ்டாப் மட்டும்தான் கல்ஃப் கண்ட்ரிஸில். அங்கேருந்து ஒரு 1 hour தான். நீங்கள் அங்கே போயிட்டு அடுத்த ஃப்ளைட் சேஞ்ச் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். வெயிட்டிங் டைமும் கிடையாது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக யூரோப்புக்கு போகக்கூடியது. 11 hours நீங்கள் நம்ம ஊர்லேருந்து இங்கேயும், இங்கேருந்து அங்கேயும் போயிடலாம். ஏர் அரேபியா கொஞ்சம் வெயிட்டுக்கு அதிகமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, ப்ரைஸ் லோவாக வேணும்னா கண்டிப்பாக இந்த ஆஃபர்ஸை பயன்படுத்திக்கோங்க. ஏர் அரேபியா நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது தான். இந்த மாதிரி ஆஃபர் இருக்குது, இதை சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதான் நான் போட்டிருக்கேன். அந்த ஆப்பில் எப்படி போய் டவுன்லோட் பண்ணுறது, அதில் எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் பின்னாடி போடுறேன். இன்னும் ஒரு நல்ல நியூஸ் என்ன அப்படின்னா, ஒரு 2-3 கண்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. முடிஞ்சால் நான் எவ்வளோ குயிக்காக போட முடியுமோ போடுறேன். அல்பேனியாவுக்கு ஆஃப்டர் விசா பேமெண்ட் ஒன்று வந்திருக்கு. நம்ம வாட்ஸ்அப் வேலைவாய்ப்பு குரூப்பில் இருந்தீங்கன்னா அதில் ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணிட்டேன். அப்புறம் ரொமானியா கேரண்டி விசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு. இப்போ நீங்கள் செலவு பண்ணுற அமௌண்ட்டில் ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகி விசா ரிஜெக்ட் ஆனாலும் கூட பேமெண்ட்டை திரும்ப கொடுத்துட்ற மாதிரியும் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது ஃபியூச்சரில் கண்டிப்பாக அடுத்த வீடியோவாக 2 வீடியோ நான் மேக் பண்ணிடுவேன். இப்போ நீங்கள் யாராவது கல்ஃபுக்கு போகணும், இல்லை கல்ஃப்லேருந்து இந்தியா வரணும், இந்தியாவிலேருந்து யூரோப்புக்கு போகணும், இல்லை யூரோப்லேருந்து இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னா இந்த டைம், அதாவது இந்த வருஷம் 2025 செப்டம்பர் 1 இது செல்லுபடியாகும். 2016 மார்ச் வரைக்குமே நீங்கள் போகிறதா இருந்தாலும் சரி, வரதா இருந்தாலும் சரி, இந்த டைமுக்குள்ளே தான் நீங்கள் போக முடியும். ஆனால் புக்கு நீங்கள் இப்போவே பண்ணிக்கலாம். அதை ஒரு சின்ன ஷார்ட்ஸ் ஆட் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன், ஸ்க்ரீன்ஷாட்டில் ரெக்கார்டு பண்ணி. நான் ஆல்ரெடி அந்த ஏர் அரேபியா ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை உள்ளே நான் போகிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி வரும். அதில் பார்த்தீங்கனாலே தெரியும், சூப்பர் சீட் சேல் 5 லட்சம் சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்தியாவுக்குள்ளே ட்ராவல் பண்ணாலே 5,000 10,000 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ண வேண்டியது வரும். ஆனால் அது கல்ஃப் கண்ட்ரிஸுக்கோ பாருங்கள், வெறும் 6,000க்கே நம்மளுக்கு 1 வே டிக்கெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஆஃபரும் கூட. நீங்கள் இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸோ, இல்லை அங்கேருந்து இங்கேருந்து கல்ஃப் கண்ட்ரிஸு, அதே மாதிரி யூரோப்பு அந்த மாதிரி போகணுங்கிறவங்களாம் நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். இது ஏர் அரேபியாங்கிறது நம்ம துபாயோட ஃப்ளைட்டு தான். ஷார்ஜா, அபுதாபி அந்த மாதிரி போகிறவங்க நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சென்னை, கொச்சி, பெங்களூரு எங்கேருந்து வேணாலும் நீங்கள் புக் பண்ணுறப்ப இந்த பாருங்கள், திருவனந்தபுரம்,
மும்பை, கேரளா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் ஒரு கொச்சியிலேருந்து இங்கே போகிறீங்க அப்படின்னா அங்கே டிக்கெட் ப்ரைஸை பாருங்கள், 20,000 ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஏன்னா இது இன்னும் ஒரு 4-5 மாதம் இருக்குது டைமிங். ஃப்யூச்சரில் நீங்கள் ஏதாவது ஹாலிடே பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை இப்போவே புக் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு நல்ல ஆஃபர், ஆஃப் ப்ரைஸ் அப்படின்றது. யூரோப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 60-70 தான் நாங்கள் டிக்கெட் போட்டே வருவோம். இப்போ ஒன் வே டிக்கெட் பார்த்தீங்கன்னா 20,000 வித் லக்கேஜோட. அதை அந்த டீட்டெயிலாக நான் அந்த உள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஆஃப்ரிக்காவில் எந்தெந்த நாட்டுக்கு இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் இருக்குது பாருங்கள். எகிப்து, கென்யா, உகாண்டா, அதுக்குள்ளே ஏர்போர்ட்டு. அந்த மாதிரி ஏஷியன் கண்ட்ரியில் மலேசியா, மாலத்தீவு, நேபாள், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. யூரோப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த போஸ்னியா, ஜார்ஜியா, கிரீஸு, இட்டாலி, போலண்டு, ரஷ்யா, டர்க்கி, இங்கே போகிறவங்களும் அதுக்குள்ளே என்னென்ன ஏர்போர்ட் இருக்குது, டிவிஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் இப்போ பார்க்கலாம். அடுத்து மிடில் ஈஸ்ட் அப்படின்னா நம்ம கல்ஃப் கண்ட்ரிஸ், அதில் அந்த பஹ்ரைனு, கத்தாரு, அந்த உஸ்பெகிஸ்தான், நிறையா கண்ட்ரிஸ் இருக்குது. இப்போ உள்ளே போய்ட்டு எப்படி நான் அதை புக் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். அதில் இந்த ஃப்ளைட்டுன்னு இருக்கும், அதில் போய்ட்டு ஒன் வேயை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். டெஸ்டினேஷன் எங்கேருந்து எங்கே. இப்போ நான் சென்னையிலேருந்து வார்சாவுக்கு நான் போட்டிருக்கிறேன், சர்ச் ஆகுது. இதே நீங்கள் வார்சாவிலேருந்து சென்னைக்கு போகிறா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டிக்கெட்டு நான் சொல்லியிருந்தால ஆல்ரெடி செப்டம்பர்லேருந்து தான் அது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் டிசம்பரில் 1 நான் சூஸ் பண்ணிவிட்டு ரெகுலராக இருக்கிற ப்ரைஸையும் நான் அப்படியே அதை தள்ளி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ 1 பார்த்தீங்கன்னா 32,000 இருக்குது. 32,000, 700, 400 அப்படின்ட்டு மாறி வரும். மந்த்லி 2 டைமும் 4 டைமும் இந்த ஃப்ளைட்டு இருக்காது. இதிலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ அதில் பாருங்கள், ஆஃபர் இல்லாதது லக்கேஜ் இல்லாமல் 32,000. இது 30 கிலோவோட பார்த்திங்கன்னா 34,000. 40 கிலோவோட சேர்த்து 40,000 டிக்கெட்டு. இது வந்து எப்போவுமே இருக்கிற கொஞ்சம் ப்ரைஸு. கொஞ்சம் பீக்கில் இருக்குது அப்படின்னா அது 50,000 கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டிக்கெட்டில் தான், இந்த ப்ரைஸில் தான் உங்களுக்கு இப்போ ஆஃபர் வரும். நீங்கள் அந்த மேலே அப்படியே சர்ச் பண்ணிகிட்டே போனீங்கன்னா டேட்டு 11 அந்த பாருங்கள், 10ஆம் தேதி 32,000 இருக்கிற ஃப்ளைட்டு 11ஆம் தேதி வெறும் 14,900 இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல லக்கேஜ் எதுவும் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா வெறும் 15,000 தான். அது கூட 30 கிலோ எக்ஸஸாக எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அது ஒரு 16,500 கிட்ட வருது. இதுவும் பெஸ்ட்டு தான். 30 கேஜி ஓகே தான். மேக்ஸிமம் யாரும் 40 கிலோலாம் போட்டு எடுத்துகிட்டு போகிறதில்ல. இன்கேஸ் நீங்கள் 40 கிலோவும் வேணும், 40 + 10 அப்படின்னா 50 கிலோ நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். 21,300 தான். இதை நீங்கள் நார்மல் டேட்டில் போட்டிங்கன்னா சம்மர் ரேட்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு டேட்டையும் தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த டைமில் ஆஃபர் இருக்குது. அந்த ஆல்ரெடி ஒரு டேட்டில் சொன்னால் இப்போ அடுத்து பாருங்கள் 16லேயும் அந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குது. இது நான் சென்னையிலேருந்து வார்சாவுக்கு வர்றதுக்கு நான் சர்ச் பண்ணி நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கிறேன். சேம் அதே தான். லக்கேஜ் இல்லாமல் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் 10 கேஜி. அடுத்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் 30 + 10க்கு வந்து ஒரு ஆஃபராகவும், 40 + 10 வந்து ஒரு ஆஃபராகவும் இருக்கும். ஸோ அடுத்து டிசம்பரில் காட்டியாச்சு. இப்போ அடுத்து நான் ஜனவரியில் அந்த மாதிரி நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஜனவரி நீங்கள் 1 டேட்டு ஜனவரியில் பாருங்கள், பீக்கில் இருந்தால் போகும்னு சொன்னல, இதிலலாம் 50,000 கட்டுது பாருங்கள். 50,000 வெறும் டிக்கெட்டே. நீங்கள் அதுக்குள்ளே போய்ட்டு லக்கேஜை சூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 வரும். இங்கெல்லாம் பாருங்கள் 50,000 இருக்குது. எக்ஸ்ட்ரா 10 போட்டிங்கன்னா 60,000 வரும் நார்மல் ப்ரைஸில். ஆனால் இதில் இவங்க இந்த சூப்பர் சீட் சேல் அப்படிங்கிற ஆஃபரில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த 50,000 கூட நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 40 கிலோ போட்டிங்கன்னா 56,000 வரும். 30 கிலோ போட்டிங்க அப்படின்னா 53,000. நீங்கள் லக்கேஜே இல்லைன்னாலும் 50,000 கிட்ட நீங்கள் போட வேண்டிய ப்ரைஸு. இது ஆஃபரில் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். ஜனவரியில் 10, 11 அந்த ஒவ்வொரு டேட்டாக செலக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த டேட்டில் இந்த டைமில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. 5 லட்சம் சீட்டு அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஃப்ளைட்டில் வேணாலும் எந்த டேட்டில் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் எங்கேருந்து எங்கே போகணும் அப்படிங்கிறத அந்த ஆப்பை டவுன்லோடு பண்ணி இந்த மாதிரி டேட்டை கணிக்கே போனீங்கன்னா இந்த கிடைச்சிருக்காங்க. ஜனவரி 22 அதே மாதிரி செப்டம்பரில் நீங்கள் ஊருக்கு போகிற பிளான் போகிற டிக்கெட்டை நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அங்கேருந்து நீங்கள் திரும்ப வர்றதுக்கு ஜனவரியில் 3 மந்த்து 4 மந்த்து ஹாலிடே பிளான் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். அதனால் ஜனவரி 22லேயும் இருக்குது, ஜனவரி 23லேயும் இருக்குது. இது நாங்களாம் நீங்கள் ஜனவரியில் பார்த்துக்கிட்டிங்க 50,000 இருக்கிற டிக்கெட்டில் வெறும் 15,800 தான் இருக்குது. அப்புறம் 30 கிலோவுக்கு 15,000. முன்னேருந்து டிசம்பரை காட்டிலும் ஜனவரியில் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் ஆஃபர்கள் ரொம்பவே லோவாக இருக்குது. நீங்கள் ஃப்யூச்சரில் பிளான் பண்ணி ஊருக்கு போக போகிறீங்க அப்படின்னு நீங்கள் இதை தாராளமாக சூஸ் பண்ணிங்க. ஹெவி லக்கேஜ் மேக்ஸிமம் இந்த கத்தார் ஏர்வேஸு, இந்த ஏர் இண்டியா அந்த மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா 25 கிலோ தான் மேக்ஸிமமாக இருக்கும். ஆனால் டிக்கெட் ரேட்டு 20,000 இருக்கும். இதில் எப்படி புக் பண்ணி